சில உண்மையான பச்சை வந்து நிறமாறது யாருன்னு கேட்டா மோடியின் முரட்டு அடிமை, முரட்டு ஊழல்வாதி, முரட்டு கரப்ஷன் அரசியல்வாதி, முரட்டு கலெக்ஷன் அரசியல்வாதி, முரட்டு கமிஷன் அரசியல்வாதி, டெட்பாடி தவளம்பாடி எடப்பாடி பழனிசாமி. தொண்டையில ஓட்ட போட்டு பை போட்ட பிறகு எப்படியா பேச முடியும்? அதிலே பல மாதங்கள் அவர் உயிரோடு இருந்து வாரத்துக்கு ஒரு முறை அறிவாழ்த்து கூப்பிட்டு வருவாங்க. சிறை வச்சாங்களா இந்த சொல்றான் எடப்பாடி லக்காடி கிழவா, ஏன் சொல்லக்கூடாது தானே? சிறை சிறை வச்சாங்களாம். பிஜேபி கிட்ட கூலி வாங்கி சாப்பிடுற ஒரு கூலிகார முரட்டடி எடப்பாடி பழனிசாமி எங்க தலைவர் தளபதி பார்த்து கலைஞரை சிறை வச்சாருன்றைய அவரை குழந்தை மாதிரி பார்த்தினார். இந்த வார்த்தையை நான் உங்களை திருப்பி கேத்தான், ஏண்டா அவரை பார்த்து சிறை வச்சாருன்னு சொல்றீங்களே, நீ உங்க அம்மாவை என்ன பண்ண? உங்க அம்மாவை காமிச்சிங்களா? 2 மாசம் இருந்தார் ஹாஸ்பிட்டல். எடப்பாடி தலைமையில உங்க கூட்டணி, அந்த கூட்டணி, பிஜேபி அடிமை கூட்டணி, எங்க கூட்டணி விமர்சனம் பண்ணார். அதிமுகவை கூட்டி கொடுத்துட்டீங்க. லக்காடி டெட்பாடி எடப்பாடி கவர்னர் பதவி கேளு கொடுப்பாங்க. மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த எடப்பாடி டெட்பாடி மோடியின் முரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமி, நம் அண்ணன் நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் அந்த பட்டம் கொடுத்தார் மோடிக்கு. மோடியின் முரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமி. அந்த மோடியின் முரட்டு அடிமை, பிஜேபி முரட்டு அடிமை, RSS முரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமி இஷ்டத்துக்கும் அந்த ஆள் பேசுறார். ஏதோ எடப்பாடிக்காவது கொஞ்சம் மரியாதை கொடுக்கலாம்னு பார்த்தேன். ஒரு அதிமுக பொதுச் செயலாளராச்சே, எதிர்கட்சி தலைவராச்சே, ஒரு 4 வருஷம் திருடி கொலகாரி சசிகலா காலில் விழுந்து முதலமைச்சரான டயர் நக்கின்னு கொஞ்சம் மரியாதை கொடுக்கலாம்னு பார்த்தா அந்த மரியாதை இருந்தாலும் காப்பாத்திக்க மாட்டான். எப்படி இருந்தாலும் என்ன வேணாலும் பேசுவியா? எதனா ஒண்ணு பேசினா ஒருத்தர் விமர்சனம் பண்றது நமக்கு யோகிதை இருக்கணும். நம்ம பண்ற விமர்சனங்கள் எப்படிப்பட்ட விமர்சனங்கள் பார்த்து விமர்சனம் பண்ணணும். இந்த ஆளு நம்ம தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து இந்த ஆள் என்ன சொல்றான்னா, பச்சைவந்தி அண்ணா, அந்த பச்சைவந்தியோட மோசமானவனா. ஆனா அரசியல உண்மையான பச்சைவந்தி நிறமாறது யாருன்னு கேட்டா மோடியின் முரட்டு அடிமை, முரட்டு ஊழல்வாதி, முரட்டு கரப்ஷன் அரசியல்வாதி, முரட்டு கலெக்ஷன் அரசியல்வாதி, முரட்டு கமிஷன் அரசியல்வாதி, டெட்பாடி தவளம்பாடி எடப்பாடி பழனிசாமி. நீதான் இதான் பச்சைவந்தி. ஒண்ணுன்னா வந்துடுறேன். இந்த ஆள் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய தலைவர் தளபதியை பார்த்து இன்னைக்கு ஓய்வுக்கே ஓய்வு எடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் சிறை வைப்பது போல் வைத்திருந்தார். இதை நல்லா கவனிக்கணும். மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களே, என்ன சொல்றான் இந்த ஆள் முரட்டு அடிமை எடப்பாடி டெட்பாடி. இந்த ஆள் என்ன சொல்றான்னா, இதாவது நம்ம தலைவர் தளபதி தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, தாயை சிறந்த தெய்வம் இல்லை என்கின்ற தாரக மந்திரத்தை கடைபிடிக்கக்கூடியவர் நம்முடைய அன்பு தலைவர் தளபதி. அவர் தந்தைக்கு நல்ல பிள்ளை, தாய்க்கு ஒரு நல்ல மகன், மனைவிக்கு நல்ல கணவன், 2 பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தகப்பன், தன் பேர குழந்தைகளுக்கு நல்ல ஒரு தாத்தா. அதன் பிறகுதான் இந்த நாட்டின், இந்த உலகத்தின் ஒரு மாபெரும் தலைவர். அவரை பார்த்து இருந்தால் டெட்பாடி என்ன சொல்றாருன்னா, இந்த முரட்டு அடிமை எடப்பாடி தலைவர் கலைஞர் சிறை வச்சிருந்தாங்களாம். யோ, யார் என்னையா பேசுவ? சிறை வைப்பது போல் வைத்திருந்தாங்களாம். 90 வயதை தாண்டி தலைவர் கலைஞர் இந்த மண்ணுலகத்தில் தமிழினத்தின் மக்களுக்காக உழைத்தார். ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து விட்டு தலைவர் கலைஞர் உழைத்தார். அவர் வயதின் காரணத்தால் அவர் உடல்நிலை சரியில்லாத போச்சு. அவருக்கு சாப்பாடு இறங்கல, மூச்சு வாங்க முடியல. அது வயது. அந்த வயது நம்மளாம் உயிரோடு இருக்கவே மாட்டோம். இவ்வளவு வயசு உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம். எடப்பாடி சேர்த்து சொல்றேன். தொண்டையில ஓட்ட போட்டு பைப் போட்டாச்சு. தொண்டையில ஓட்ட போட்டு பைப் போட்ட பிறகு எப்படியா பேச முடியும்? சாப்பாடு அதுலதான் போகுது. அதிலே பல மாதங்கள் அவர் உயிரோடு இருந்து வாரத்துக்கு ஒரு முறை அறிவாழ்த்து கூப்பிட்டு வருவாங்க. சிறை வச்சாங்களாம் இந்த சொல்றான் எடப்பாடி. சிறை வச்சாங்களாம் தலைவர் கலைஞர் அவர்களை. தளபதி சிறை வச்ச மாதிரி வச்சாராம். அப்படி கவனிச்சாராம். அதான் சிறை கைதி மாதிரி கவனிச்சாருன்னு சொல்றான் இந்த ஆளு. இப்ப நான் ஏன் சொல்றேன் எடப்பாடி லாங்குவேஜ்ல ஜாடு மாடு பாடு லக்காடி பையா, எடப்பாடி லக்காடி, எடப்பாடி லக்காடி கிழவா, எடப்பாடி லக்காடி கிழவா, ஏன் சொல்லக்கூடாது தானே? சிறை சிறை வச்சாங்களாம். அவருக்கு தொண்டையில ஓட்ட போட்ட பிறகு தினமும் போய் கலைஞரை பார்ப்பாங்க. அவருக்கு ஒரு ஹோம் சிக் வந்துடக்கூடாதுன்னு திமுகவின் முன்னணி தலைவர்கள் அனைவரும் போய் தலைவர் கலைஞரை பார்த்தாங்க. அதுக்கு முன்னாடி தலைவர் கலைஞரை டிஸ்டன்ஸ் பார்க்கணும்னா அவ்வளவு சீக்கிரம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனா தலைவர் கலைஞர் இல்லத்துல அந்த தொண்டையில ஓட்ட போட்ட பைப் வச்ச பிறகு அவர் தினம் காலையில அவர் உட்கார வைப்பாங்க சேர்ல. எத்தனை விசிட்டர்ஸ் வந்தாலும் பார்க்கறது அலோவ் பண்ணுவாங்க. போலாம், தூரம் நின்று அவர்கிட்ட பேசலாம், கிட்ட நின்று போட்டோ பிடிச்சலாம். ஒரு நாளைக்கு 200-300 பேனல் அலோவ் பண்ணாங்க. ஏன் தெரியுமா? தலைவர் கலைஞருக்கு அந்த தனிமை வந்துடக்கூடாது.
தலைவர் கலைஞருக்கு அந்த தனிமை வந்துடக்கூடாது. நம்மளை பார்க்க யாரும் வரல என்ற உணர்வு வந்துடக்கூடாது. நமக்கு உடம்பு சரியில்லாத போச்சு என்ற உணர்வு வந்துடக்கூடாது. அவர் எப்பவுமே கட்சிக்காரோடவே பழகினவர், கட்சிக்காரோடவே வாழ்ந்தவர், கட்சிக்காரரோடு கழக உடன்பிறப்புகளோடு வாழ்ந்தவர் நம்முடைய அன்பு தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர். அந்த அளவுக்கு பாதுகாத்தார். அப்பப்ப அறிவாலயத்துக்கு கூப்பிட்டு வருவாங்க, எல்லாரும் போய் தலைவர்கிட்ட பேசுவாங்க, முரசொலி கூட்டு போவாங்க. அவர் எங்க உட்கார்ந்து முரசொலி கடிதம் எழுதுவாரோ கையில பேனா கொடுத்த உடனே முரசொலி அண்ணா, முரசொலி மாறன், பெரியார், மு.க. ஸ்டாலின் அப்படி எழுதுவார். எங்க வந்திருக்கிறோம்னா அண்ணா அறிவாலயம், முரசொலி வந்தா முரசொலி. அப்படி குழந்தை மாதிரி பார்த்துனார் தலைவர் தளபதி, குழந்தை மாதிரி பார்த்துக்குவார். அவர் காவேரி ஹாஸ்பிட்டல் 2 முறை அட்மிட் ஆனார். தினம் 4 முறையா டிவியில வரும் அவர் என்ன பண்றாரு. தலைவர் கலைஞர் மறைவதற்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்னால் எந்திரிச்சு உக்காண்டார். ராகுல் காந்தி வந்தபோது அதையும் டிவியில பார்க்கணும். தலைவர் எப்படி இருந்தாருன்னா தினம் டிவியில பார்த்தோம். அவரை பார்த்து சிறை வச்சாருன்னு இருந்தாலும் சொல்றானே, இந்த முரட்டடிமை எடப்பாடி பழனிசாமி, இந்த முரட்டு அடிமை, மோடியின் முரட்டடிமை, பிஜேபி கிட்ட கூலி வாங்கி சாப்பிடுற ஒரு கூலிகார முரட்டடிமை எடப்பாடி பழனிசாமி எங்க தலைவர் தளபதி பார்த்து கலைஞரை சிறை வச்சாருன்றைய அவரை குழந்தை மாதிரி பார்த்துனார். இந்த வார்த்தையை நான் உங்களை திருப்பி கத்தான், ஏண்டா அவரை பார்த்து சிறை வச்சாருன்னு சொல்றீங்களே, நீ உங்க அம்மாவை என்ன பண்ண? உங்க அம்மாவை காமிச்சிங்களா? 2 மாசம் இருந்தார் ஹாஸ்பிட்டல். உங்க அம்மா ஜெயலலிதா 2 மாசம் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. இட்லி சாப்பிட்டாங்க, வடை சாப்பிட்டாங்க, மோர் சாப்பிட்டாங்க, ஜூஸ் சாப்பிட்டாங்க, காபி சாப்பிட்டாங்க, டீ சாப்பிட்டாங்க, கை காமிச்சாங்க, சிரிச்சாங்கன்னு சொன்னீங்களே தவிர நீங்க யாருன்னா பாத்தீங்களா போய் ஜெயலலிதாவை? உண்மையிலே ஜெயலலிதாவை சிறை வச்சது யாருன்னு கேட்டா நீங்க அதிமுக காரர், அந்த திருடி கொலகாரி சசிகலா, தாத்தா பாட்டி கூட்டணி சேர்ந்துக்கிறாங்களே அந்த சசிகலா. மருத்துவமனையிலே சிறை வைத்தார்கள் ஜெயலலிதாவை, மருத்துவமனையிலே சிறை வைத்தார்கள் ஜெயலலிதாவை. ஓஎஸ் கார்டனிலே சசிகலா ஒரு சிறை கைதி போல் கவனித்தார் ஜெயலலிதா. உண்மையிலே இந்த வார்த்தை யார் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் சொல்ல வேண்டும். 2 மாதங்கள் மருத்துவமனையிலே ஒரு 2 மாதம் அப்போலோ மருத்துவமனையிலே சிறை கைதி விட மோசமாக அங்கே ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. மோசமாக ட்ரீட் பண்ணாங்க. சிறை கைதி மாதிரி அவங்கள பார்த்தாங்க. அங்க ஹாஸ்பிட்டல்ல யாரும் பார்க்கல, ஒரு மீடியாவில் பார்க்கல. இப்ப ஏதோ காட்டுறான், ஏதோ அந்த அம்மா தொண்டையில பைப் போட்டுக்கிறாங்க, ஏதோ ஜூஸ் குடிக்கிற மாதிரி ஒண்ணு காட்டுறான். இப்ப காட்டுறான் ஏதோ டாக்டர்கிட்ட பேசுற மாதிரி ஆடியோ எல்லாம் இப்ப ரிலீஸ் பண்றோம். நீவு பார்த்து இந்த ஆள் பார்த்து சிறை கைதி மாதிரி வச்சிருந்தாருன்னு ஓயாயோ வாய் நல்லா வருது எனக்கு. எடப்பாடி கலைஞர் யாரும் சிறை வைக்க முடியாதியா? அவர் ஒரு சகாப்தம் எங்க தலைவர் கலைஞர். கடவுள் பொறுப்பாளர், நாத்திகவாதி. நான் சொல்லுவேன், திராவிட இனத்துக்கு ஒரு கடவுள் தலைவர் கலைஞர். தமிழ் தாயின்னு சொல்லுவாங்க, தமிழ் தந்தைடா, தமிழ் தந்தை எங்கள் தலைவர் கலைஞர். அதனாலதான் நாங்கெல்லாம் எங்களுக்கு எவ்வளவு அசிங்கங்கள், அவமானங்கள், எவ்வளவு புறக்கணிக்கப்பட்டாலும் இந்த கட்சியில் இருக்கோம். அவர் தான் கலைஞர். இன்னைக்கு வாழும் கலைஞர் தளபதி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அந்த வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கா. எடப்பாடி அசிங்கமா பேசுவ, நீ ஏன் பச்சவந்தி? நீ பச்சவந்தி ஒன்னும் வேணாங்க. இந்த ஆள் ஆற்காடுல பிரச்சாரம் பண்றாரு. நான் காலையில இருந்து யூடியூப்ல பேசிட்டு இருக்கேன். ஆற்காடுல பிரச்சாரம் பண்ணும்போது முதல்ல என்ன சொன்னார் எடப்பாடி? டெட்பாடி மோடியினுடைய முரட்டு அடிமை தமிழம்பாடி லக்காடி எடப்பாடி. அந்த ஆள் என்ன சொன்னார்னா, என்னன்னு கேட்டா அங்க என்ன பேச வந்தாரு? முதல்ல பேசும்போது கூட்டணி கட்சிக்குள்ள குழப்பம் விட்டார். விடுதலை சிறுத்தைக்கு ஒரே 8 சீட்டா, தேமுதிகவுக்கு 10 சீட்டா, அவங்க ராஜ்யசபா எம்பியா, அவங்க கம்யூனிஸ்ட்கள் உங்களே நம்பி இருக்கிறாங்க, அவங்களுக்கு 2 சீட்டா, வேல்முருகன் வெளியே போயிட்டாரு, உங்க கூட்டணி கட்சிகளை நீங்க மதிக்கிறது இல்ல, உங்கள்கிட்ட யாருன்னா புதுசா வந்தாங்களா? இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க, உங்க கூட்டணிக்குள்ளேயே குழப்பம், உங்க கூட்டணி கட்சிகளை நீங்க மதிக்கிறது இல்லையே அப்படின்னு கூட்டணி கட்சிக்குள்ள குழப்பத்தை உருவாக்க பார்த்தான். இந்த கூட்டணி கட்சிக்குள்ள உங்க கட்சி எதனா புது கட்சி வந்துருதா? இவர்கிட்ட எல்லாம் அப்படியே இவர்கிட்ட இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்லாம் மோடியின் மருட்டடிமை லக்காடி எடப்பாடி கிட்ட இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்லாம் யாருன்னு பார்த்தா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், ரஷ்யா அதிபர், அப்புறமா வந்துட்டு இங்கிலாந்து அதிபர், அப்புறமா வந்து சைனா அதிபர், அப்புறமா வந்து ஜப்பான் அதிபர், இந்த மாதிரி எல்லாம் வெளிநாட்டு அதிபர்களோட கூட்டணிக்கிறாங்க. அதான் லெட்டர் பேட் கட்சி, டஸ்ட்பின் கட்சி, விசிட்டிங் கார்டு கட்சி, உதிரை கட்சி, இடி, ஐடி, மோடி, அமலாக்கத்துறை, தீகார் ஜெயிலுக்கு பயந்து போன அக்குஸ்டினோட சேர்ந்து தலைமை அக்யூஸ்ட், கொடநாடு கொலை குற்றவாளி, ஊழல்வாதி எடப்பாடி தலைமையில உங்க கூட்டணி, அந்த கூட்டணி பிஜேபி அடிமை கூட்டணி, எங்க கூட்டணி விமர்சனம் பண்ணார். அதுக்கு அடுத்து எங்க வர்றாரு எடப்பாடின்னு கேட்டா, லக்காடி எடப்பாடி ஆற்காடுல பேசும்போது, அண்ணன் துரைமுருகன் அவர்களே நீங்க ரொம்ப பாவம். யாரு இருந்தால் அண்ணன் துரைமுருகன் மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர், மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர்,
கழக பொதுச் செயலாளர், கட்சியின் மூத்த முன்னணி தலைவர் அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்றாராம். மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கு ஒரு குரல் கொடுக்கிறாராம். புரியுதா சொல்றது? என்ன சொல்றாரு இந்த கேட்டா, அதாவது அப்பா மகன் சேர்ந்து அண்ணன் துரைமுருகன் மீது ஏணி போட்டு சவாரி பண்றாங்களாம். ஏறி ஏறி மேல போயிட்டு இருக்காங்களாம். அதுக்கு என்னன்னு கேட்டா, பாவம் அண்ணன் துரைமுருகன். சொல்றது யாரு? லக்காடி எடப்பாடி. லக்காடி எடப்பாடி பாவம் அண்ணன் துரைமுருகன். அதாவது வந்து அவருக்கு வயசாயிடுச்சு, ரொம்ப வயசாயிடுச்சு, அவருக்கு மரியாதை இல்ல. சொல்றது யாரு? லக்காடி எடப்பாடி. மாண்புமிகு அண்ணன் துரைமுருகனுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அவருக்கு மரியாதை இல்ல, அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சுன்றாரு. எனக்கு ஒன்னா மாண்புமிகு அண்ணன் துரைமுருகனை பார்த்தா வயசான மாதிரி தெரியல. எவ்வளவு சுறுசுறுப்பா காலைல 9 மணிக்கு போயிட்டா 11 மணிக்கு தான் வராரு ஓட்டு கேட்டு. 87 வயதாக இருக்கலாம், 87, 88 வயதாக இருக்கலாம். மாண்புமிகு அண்ணன் துரைமுருகனுக்கு 18 வயசு இளைஞன் போல இன்னைக்கு தேர்தல் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதுக்கு அடுத்து என்ன சொல்றாருன்னா, உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன வரலாறு இருக்கிறது? அவர் கலைஞருடைய பேரன், மு.க. ஸ்டாலினுடைய மகன். அதை தாண்டி என்ன வரலாறு இருக்கிறது? ஏன் துணை முதலமைச்சர் உதயநிதி கொடுத்தீங்க? ஏன் நீங்க அண்ணன் துரைமுருகனை கொடுக்கலாம்னு இருந்தாலும் கேட்கறான். அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நான் பலமுறை சொல்லிட்டேன். என்னது? எங்கள் கட்சியின் எதிர்காலம் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். தமிழகத்தின் எதிர்காலம் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அதாவது இவர் குறுக்கு சால் ஓட்டுறாராம், குறுக்கு சால் ஓட்டுறாராம் திமுகக்குள்ள. அண்ணன் துரைமுருகன் வந்து நீங்க புறக்கணிக்கிறீங்க, அண்ணன் துரைமுருகனை புறக்கணிக்கிறீங்க, அவர் வந்துட்டு பாவம், அவருக்கு மரியாதை இல்லைன்றான். யோ லக்காடி எடப்பாடி போயா. அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பழைய காட்பாடி தொகுதி, இன்னைக்கு கேவிக்குப்பம் தொகுதி, காங்குப்பம் கிராமத்துல பிறந்தவர், ஒரு சாதாரண குடியான் குடும்பத்திலே பிறந்தவர், ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்தவர். எனக்கு அவர் வரலாறு தெரியும். 30 வருஷமா அவரை பார்த்துட்டு இருக்கோம், படிச்சுட்டு இருக்கிறோம். என்ன ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்துல படித்து, இங்கிருந்து ட்ரெயின்ல காட்பாடி போய் அங்க ஸ்கூல்ல படிச்சு, பச்சைப்பசன் காலேஜ்ல படிச்சு, எம்ஜிஆர் நெருங்கி, கலைஞரிடத்தை மிகவும் நெருக்கமாகி, மாணவர் புறத்துல அரசியலுக்கு வந்து அறிஞர் அண்ணா கூட்டம் பேசினால் அதற்கு முன்பு அண்ணன் துரைமுருகன், ரகுமான் கான், சுப்பு பேசுவார்கள். அவர் கடுமையாக உழைத்த காரணத்தால் அவர் திமுகவில் முதல் ஒரு பொதுக்குழு உறுப்பினராக வருகிறார். மாவட்ட கட்சியினுடைய அடிப்படையில் மாவட்ட பிரதிநிதி, பொதுக்குழு உறுப்பினர். அவர் எப்படியெல்லாம் கட்சி பதவி கொடுத்து அடகு பார்த்துச்சுன்னு சொல்றார். பொதுக்குழு உறுப்பினர், கலைஞருக்கு விசுவாசமாக இருந்தார். எம்ஜிஆர் பிரிந்து நேரத்திலும் கலைஞரோடு நின்று விட்டார். கலைஞருக்கு விசுவாசமாக இருந்தார். பொதுக்குழு உறுப்பினர், திமுகவின் மாணவரணி செயலாளர், தலைமை நிலைய செயலாளர், மண்டல பொறுப்பாளர், துணை பொதுச் செயலாளர், முதன்மை செயலாளர், கழக பொருளாளர், பொதுச் செயலாளர், இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர். ஒரு மிகப்பெரிய பதவி. அவருக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது. 89 தொடர்ந்து அவர் அமைச்சர். 89 அவர் தொடர்ந்து இன்று வரை அவர் அமைச்சராக இருக்கிறார். அவர் வந்து மரியாதை இல்லையா, ஓரங்கட்டாங்களாம். எப்படி சண்டை விடுறான் அந்த வார்த்தை எப்ப அவர் சொல்லியிருக்கிறாரா? நான் சொன்ன பாரு, வரலாறு நான் சொன்ன பாரு. அண்ணன் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் கொடுத்துட்டீங்களே, அதை வரவேற்றவர் அண்ணன் துரைமுருகன். லக்காடி எடப்பாடிக்கு சொல்லுகிறேன், அன்றைக்கு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை நான் தலைவனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று நெல்லையில் நடைபெற்ற தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரத்தில் நெல்லை சீமையில் நடைபெற்ற திமுக இளைஞரணி மாநாட்டில் பேசும் பொழுது மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் பேசினார். தம்பியே வா, தலைமை ஏற்கவா, கலைஞர் அண்ணாவை தலைவனாக ஏற்றுக்கொண்டேன், கலைஞரை தலைவனாக ஏற்றுக்கொண்டேன், தளபதி ஸ்டாலினை தலைவனாக ஏற்றுக்கொண்ட தளபதி ஸ்டாலினுக்கு தொண்டனாக துரைமுருகன் இருப்பேன் என்று அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பேசியவர். சேலத்தில் நடைபெற்ற திமுக இளைஞரணி மாநாட்டில் பேசும் பொழுது இன்னும் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து விட்டார் என்று பேசினார். சட்டமன்றத்தில் பேசும் பொழுதையோ லக்காடி எடப்பாடி, நீ கூட சட்டமன்றத்தை எதிர்கட்சி தலைவருடைய நாற்காலி உட்கார்ந்ததில்ல, சட்டமன்றத்தில் பேசும் பொழுது மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் பேசினார். என்ன பேசினார்? கலைஞரின் அமைச்சரவையிலே பணியாற்றி இருக்கிறேன், இதோ இன்று தலைவர் தளபதி ஸ்டாலின் அமைச்சரவை பணியாற்றி கொண்டிருக்கிறேன், நாளை தம்பி உதயநிதி ஸ்டாலின் இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வரும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் அமைச்சரவையிலும் நான் துரைமுருகன் பணியாற்றுவேன் என்று சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். அதை குறிப்பில் இருக்கிறது. எனவே அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வருவார், அவருடைய அமைச்சரவையிலும் நான் அமைச்சராக பணியாற்றுவேன், என்றும் 16 போல் இளைஞராக இருப்பேன் என்று சட்டமன்றத்தில் பேசியவர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்து கோச்சுக்கிறாரா? எப்படி கோத்துடுறான் பாருங்க. அவருக்கு மரியாதை இல்லையே பேசிட்டான் அந்த ஆள். இங்க பேசிட்டு இன்னைக்கு திருவண்ணாமலையில போய் இதுதான் நான் பச்சைவந்தி சொல்றேன். இங்க அண்ணன் துரைமுருகனுக்கு பாவம் மரியாதை இல்ல, வயசாயிடுச்சு, மரியாதை தரமாட்டான்றாங்கன்னு நீலக்கண்ணீர் முதல கண்ணீர் விடுறான் பச்சைவந்தி லக்காடி எடப்பாடி. எங்களுக்கு கூட சண்டை விடுறதான், இங்கெல்லாம் கரெக்டாக்குறாங்க. ஆனா அங்க போய் எங்க போய் திருவண்ணாமலையில போய்
அப்படியே மாத்திரம் இருந்தார். யாருன்னா சொன்னாங்களா என்னன்னு தெரியல. என்னங்க நம்ம ராமு நிக்க வச்சுக்கிறோம். போன ஒரு 800 ஓட்டுல தான் விட்டோம் காட்பாடி தொகுதியை. நீங்க துரைமுருகன் ஆஹா ஓஹோன்னு பேசிட்டீங்களே. அப்ப ராமு எங்க இருந்து ஜெயிக்க போறது? எடப்பாடியே பேசிட்டாருன்னு இப்ப எங்க கணக்கு ஒரு 25,000 ஓட்டுல ஜெயிக்க போறாரு காட்பாடியில துரைமுருகன். நீங்க பேசின பேச்சு 40,000 ஓட்டுல ஜெயிப்பார் மாத்தியதே சொல்லிட்டாங்களே என்னன்னு தெரியல. பட் உண்மை தான் நடக்க போகுது. இன்னைக்கு திருவண்ணாமலையில போய் இங்க ராமுக்கு ஓட்டு கேட்கல. ஆற்காடுல இங்க ஆற்காட்டில நான் துரைமுருகன் அவர்களை 2வது முறை எதிர்த்து போட்டியிடுகிற எங்கள் கொண்ட சமுதிர பஞ்சாயத்தின் 3 முறை தலைவராக இருந்த திரு ராமு அவர்களுக்கு இங்க ஓட்டு கேட்கல. ஆற்காடுல ராமு சப்ஜெக்டே வரல. ஆனா இன்னைக்கு திருவண்ணாமலையில போய் பேசும்போது அப்படியே மாத்திரா பாருங்க அந்த. நான் நேற்றைக்கு ஆற்காட்டிலே பேசும் பொழுது துரைமுருகன் அவர்களை குறித்து பேசும்பொழுது ஒரு செய்தி சொல்ல மறந்து விட்டேன். அவர் நான் தொடர்ந்து 10 முறை சட்டமன்ற 13 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்தலை சந்தித்திருக்கிறேன். 10 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன். இன்னொரு முறை நான் வெற்றி பெற்று விட்டால் இந்தியாவிலே நான் தான் மூத்த சட்டமன்ற உறுப்பினராக இருப்பேன் என்று வாக்கு கேட்கிறாரே. நீங்கள் இந்தியாவிலே மூத்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு வாக்களிக்க வேண்டுமா? உங்களுக்கு நடக்கவே முடியல. அப்படியே மாத்திரம் பாருங்க. அவருக்கு வயசாயிடுச்சுன்னு மரியாதை தரல. பாவம்னு பேசின லக்காடி எடப்பாடி இன்னைக்கு என்ன சொல்றான்? திருவண்ணாமலையில என்ன சொல்றான்னா, நீங்க 10 முறை 11 முறை ஜெயிச்சு இந்தியாவிலே மூத்த சட்டமன்ற உறுப்பினர் வரத்துக்கு உங்களுக்கு மக்கள் ஓட்டு போடணுமா? உங்களால நடக்கவே முடியலையே. உங்களால எந்திரிச்சு நிக்கவே முடியல. கைத்தாங்கி கூட்டு வராங்க. நீங்க எப்படி மக்கள் பணியாற்றுவீங்கன்னு அப்படியே மாத்தி பேசுறான். பேசிட்டு ராமு அவர்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு அவன் கட்சி சின்ன சொல்றான். ஏன் ஆற்காடு ராமு கேட்கல? திருவண்ணாமலையில போய் காட்பாடி தொகுதியில் நிக்கிற ராமு அதிமுக வேட்பாளர் ராமு அவர்களுக்கு அங்க ஓட்டு கேட்கறியே. இப்ப யாரு பச்சை வந்து அது ஆற்காடுல கேட்டுக்கிறது. ஐயோ பாவம் ஒதுக்குறீங்க, அவர் ஒதுக்குறீங்க, அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கலன்னு இங்க உள்நாட்டுல சண்டை விடுற மாதிரி பேசிட்டு அவரு கரெக்டா இருக்கிறார். மண்ணின் மைந்தர் மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன், காட்பாடியின் கலைஞர் அண்ணன் துரைமுருகன் கரெக்டா தான் இருக்கிறார். ஆற்காடுல ஐயோ பாவன்ட்டு திருவண்ணாமலையில போய் துரைமுருகனுக்கு ஓட்டு போடாதீங்க, ராமுக்கு ஓட்டு போடுங்கன்னா இங்க ஏன் ராம ஓட்டு கேட்கல? அங்க போய் கேட்கல. இப்ப யார் பச்சோந்து, யார் குறுக்கு சார் ஓட்டுறது? அதனால நான் எடப்பாடிக்கு சொல்றேன், பேச தெரியலன்னா யாருன்னா கேளு. என்ன அங்க போய் ராமுக்கு ஓட்டு கேட்கல? திருவண்ணாமலையில காட்பாடியில மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் எழுதி வச்சுக்கோ, 30,000க்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் காட்பாடி தொகுதியில அண்ணன் துரைமுருகன் வெற்றி பெறுவார். குடியாத்த குமரசோழன் போன முறை 800 ஓட்டுல ஜெயிச்சுங்க நீங்க சொல்லலாம். ஒரு அஜாக்கிரதா ஆயிப்போச்சு. அதை நான் ஓப்பனா சொல்றேன். இதனால ஒரு விமர்சனம் வந்தாலும் பரவாயில்ல. எங்கேயோ குடியாத்த வந்துகிறாரு. கண்ணில் விளக்கண்ண ஒட்டுன்னு திமுகவின் தொண்டன் உயிர் கொடுத்து வேலை செய்யறான். அவரோடு எங்கள் கூட்டணி காங்கிரஸ் கட்சி தோழர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழர்கள், தேசிய முற்போக்கு திராவிடர் கழக கட்சி தோழர்கள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இன்னும் இருக்கிற எல்லா இயக்கங்கள், எல்லா கட்சிகளும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, முஸ்லிம் அமைப்புகள், இன்னும் பல அமைப்புகள் ஆதரவு கொடுத்து ஒட்டுமொத்த பொதுமக்கள் இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். எனவே காட்பாடியில் எடப்பாடி இங்க ஒரு பேச்சு, ஆற்காடுல திருவண்ணாமலையில போய் காட்பாடி ஓட்டு கேட்கிறேன், ராம ஓட்டு போடுங்கன்னு. காட்பாடுல 30,000த்துக்கு அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் மண்ணின் மைந்தன் துரைமுருகன் வெற்றி பெறுவார். உதயசூரிய சின்னத்தில் உள்ளத்திலிருந்து சொல்லுகிறேன். ஏதோ நமக்கு ஏதோ காரியம் நடக்கணும், நம்ம பிரச்சனை தீர்ந்துடணும், அதுக்காக பேசல. நான் உண்மையான திமுக காரன், பியூர் டிஎம்கே பிளட். இன்றைக்கும் இங்கே பேசிக் கொண்டிருக்கிற குடியாத்தம் குமரன் தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கிற திமுகவின் தொண்டன் தான். நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகக்கூடாதான், நான் யூடியூப்ல பேசக்கூடாதான், நான் பேசுவேன். காட்பாடியை ஓட்டு கேட்டேன், நான் பேசுவேன். அண்ணன் துரைமுருகனுக்கு காட்பாடியிலே ஓட்டு கேட்டேன். உதயசூரியன் 30,000 ஜெயிப்பார், நடக்கும். அதனால எடப்பாடி சொல்றேன், பார்த்து பேசுங்க. வேலூர் மாவட்டம் 5 தொகுதியா, நான் வேலூர் மாவட்டம்யா. காட்பாடி 30,000 ஓட்டுல உதயசூரியன் சின்னத்தில் அண்ணன் துரைமுருகன் வெற்றி பெறுவார். அணைக்கட்டு தொகுதியில் எங்கள் மாவட்ட கழகத்துடைய செயலாளர், அணைக்கட்டு தொகுதி மக்களின் செல்லப்பிள்ளை, தொகுதி மக்களே அண்ணன் ஏபிஎனுக்கு ரசிகர் மன்றம் வைத்திருக்கிறார். அணைக்கட்டு தொகுதியிலே 3வது முறை சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற எங்கள் மாவட்ட கழக செயலாளர் இளம் புயல் அண்ணன் ஏபி நந்தகுமார், அவரும் 30,000 வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெறுவார். வேலூர் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுகிற, வேலூரிலே சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுகிற மரியாதைக்குரிய வேலூரின் முதல் மேயர், ஏழைகளின் பங்காளன் அண்ணன் கார்த்திகேயன், அவரும் 30,000 வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெறுவார். கேவிக்குப்பம் தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் மரியாதைக்குரிய சகோதரி பண்பாளர் டாக்டர் ராஜேஸ்வரி மோகன் காந்தி அவர்கள், உதயசூர சின்னத்தை போட்டியிடுகிறார். கேவிக்குப்பம் தொகுதியும் 30,000 வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெறும். எங்கள் குடியாத்தம் தொகுதியில் தேமுதிக வேட்பாளர், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்துடைய வேட்பாளர்
தலைவர் தளபதியின் ஆதரவு பெற்ற வேட்பாளர், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஆதரவு பெற்ற வேட்பாளர், திமுக கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆதரவு பெற்றிருக்கிற வேட்பாளர், மரியாதைக்குரிய புரட்சி அன்னையார் என்று அழைக்கப்படுகிற வணக்கத்துக்குரிய சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர், அண்ணன் தேமுதிகவின் பொருளாளர் நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் அண்ணன் சுதீஷ் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர், அன்பு நண்பர் பிரதாப் அவர்கள் முரசு சின்னத்திலே போட்டியிடுகிறார். குடியாத்தத்தில் திமுக கூட்டணி திமுக தொண்டர்களின் ஆதரவோடு குடியாத்தத்தில் முரசு சின்னத்தின் வேட்பாளர் பிரதாப் அவர்கள் 30,000க்கும் அதிகமான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெறுவார். லக்காடி, டெட்பாடி, முரட்டு அடிமை எடப்பாடி எழுதி வைத்துக்கொள். எங்கள் உள்ளது இங்க சண்டை விடாத. எங்க குடும்ப பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம். எங்க குடும்ப பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம். நீ சண்டை விடாதியா. எலெக்ஷனுக்கு பிறகு நீ ஆளே இருக்க மாட்டேன். டெட்பாடி, நீ எலெக்ஷன் பிறகு தமிழ்நாட்டிலே இருக்க மாட்டேன். ஆற்காடுல ஒரு பேச்சா, திருவண்ணாமலையில ஒரு பேச்சா. இங்க ஐயோ பாவம் அண்ணன் துரைமுருகன்றதா, அங்க போய் அண்ணன் துரைமுருகன் ஓட்டு போடாதீங்கன்றதா. இது மக்கள் நீங்க கவனிக்கணும். மக்கள் இதை நீங்க கவனிக்கணும். கலைஞரை சிறை வச்சிட்டாங்களோ, அந்த ஆள் ஆரம்பத்தை பேச நீ கவனிச்சிடா. டெட்பாடி பேசும்போது ஸ்டாலின் அவர்களே, திமுகவின் திமுக நடத்தி கொண்டிருக்கிற மக்களின் ஆட்சி, உங்களின் மக்களோட ஆட்சி, உங்களின் மக்களின் ஆட்சியை மக்கள் அகற்றி விட்டு அதிமுகவை ஆட்சி படத்தில் அமர வைப்பார். என்ன சொல்றான் லக்காடி எடப்பாடி, திமுகவின் மக்களின் ஆட்சி, நீங்கள் நடத்துகிற மக்களோட ஆட்சி மக்கள் அகற்றுவார்கள். அப்போ தலைவர் தளபதி நடத்துவது மக்களின் ஆட்சி தெரியுது இல்ல எடப்பாடி, உனக்கு தெரியுது இல்ல? அதனால உங்களுடைய பொய் பித்தாடெல்லாம் நடக்காது. அந்த எடப்பாடிக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்றேன். நியாயம் தான் எங்களை வந்துட்டு இப்ப ரொம்ப இறங்கி பேச ஆரம்பிச்சிட்டேன். தரட்டுக்கு டவலுக்கு இனிமே நானும் லக்காடி, டெட்பாடி, தவளம்பாடி, மோடியின் முரட்டடிமை, பிஜேபி முரட்டடிமை, பிஜேபியின் முரட்டு சங்கி எடப்பாடிக்கு நான் உன் செயல மாதிரி இப்போ உனக்கு நான் பதில் கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். நான் ஒண்ணு இல்ல, நான் எடப்பாடிக்கு சொல்றேன், உனக்கு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவரே வர்றது சந்தேகம். ஆனா உனக்கு ஒரு பதவி மோடி கொடுப்பார். நீ முரட்டு அடிமையா இருக்கிற. அவங்க இந்த கவர்னர் பதவி யார் வேணா தராங்க. ரொம்ப மலிவு வேலையில கிடைக்குது. மலிவு வேலை ரொம்ப சீப்பா கிடைக்குது. அந்த கவர்னர் அவங்க யார் நினைச்சாலும் கவர்னரா போட்டுருவாங்க. ஃபியூஸ் போன பல்புங்க. இந்த இந்தி இசை சவுந்தரராஜன் இல்ல, மரியாதைக்குரிய ஐயா குமரி ஆனந்தம் பொண்ணு, இப்போது கேள்வி இந்தி இசை சவுந்தரராஜன். அதாங்க தமிழ் இசை. அதை நான் இந்தி இசை சவுந்தரராஜன் சொல்லுவேன். தமிழுக்கு விரோதி அந்த அம்மா. இந்தி இசை சவுந்தரராஜனே தெலுங்கானாவுக்கும் பாண்டிச்சேரிக்கும் கவர்னரா இருந்த போது நீங்க இருக்கலாமே. ஐயர் நக்கி சசிகலா காலில் விழுந்து தவழ்ந்து போய் முட்டிக்கால் போட்டு போய் முதலமைச்சர் உங்களுக்கு கவர்னர் பதவி கொடுத்துருவார். அது உங்களுக்கு கொடுப்பாங்க, கேட்டு வாங்கிக்கிங்க. எப்படி நீங்க அதிமுகவை கூட்டி கொடுத்துட்டீங்க, பிஜேபிக்கு அதிமுகவை கூட்டி கொடுத்துட்டீங்க. லக்காடி, டெட்பாடி, எடப்பாடி கவர்னர் பதவி கேளு கொடுப்பாங்க. ஆனா ஒண்ணு முரட்டு அடிமை மோடி, முரட்டு அடிமை சங்கி எடப்பாடி உங்களுக்கு கவர்னர் பதவி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கீங்க. இந்த நார்த் இந்தியாலாம் நமக்கு வேணாங்க. இந்த உத்தரப்பிரதேஷ், இந்த மத்திய பிரதேஷ், இந்த ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட், அப்புறமா இந்த ராஜஸ்தான், அப்புறமா இந்த வெஸ்ட் பெங்கால், இந்த மகாராஷ்டிரா, இந்த குஜராத்தோ இல்ல வேற எங்கன்னா டெல்லி மாதிரி இடமோ அதெல்லாம் வேணாங்க. அதெல்லாம் அந்த இந்திக்காரன் நீங்க பண்ண முடியாது. அது ரொம்ப மோசமானவர். நான் சொல்ற ஊருக்கு நீங்க கவர்னர் பதவி வாங்கிக்கிங்க. முரட்டு அடிமை லக்காடி, டெட்பாடி, எடப்பாடி எவ்வளவு நல்லது சொல்றேன் பாரு. குடியாத்துக்கு போறேன் 30 வருஷம் சர்வீஸ், 16 வயசுல மேடையா இருந்தோம் நானு. உங்களுக்கு கவர்னர் மோடி தரணும். உடனே கோவா மாநில கவர்னர் வாங்கிக்கிங்க. கோவா மாநில கவர்னர் வாங்கிக்கினீங்கன்னு வச்சுக்கீங்க. கோவா மாநிலம் உங்களுக்கு தண்ணி போடுற பழக்கங்க தான் என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா பார்க்காது நம்ம பேசக்கூடாது. தண்ணி பொண்ணு அந்த பழக்கெல்லாம் உங்களுக்கு இதுதான் என்னன்னு தெரியல, இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த கோவா போயிடுங்க கவர்னரா. கடைசி காலத்துல ஒரு நல்ல வாழ்க்கை வாழுங்க லக்காடி, டெட்பாடி, எடப்பாடி. கோவாக்கு கவர்னரா போயிட்டீங்கன்னா அங்க கவர்னர் மாளிகை வந்து பீச் ஓரமே இருக்கும். நான் பார்த்துருக்கேன். நம்ம அடிக்கடி கோவாக்கெல்லாம் போவோம். நான் போவேன். நிறைய கூட்டம் பேசி நிறைய வழிச்சல் இருந்துச்சுன்னா அப்படியே கோவா போய் ஜாலியா இருப்பேன். நம்மளை பத்தி எல்லாரும் தெரியும். ஓப்பனா பேசுவது போய் என்ன கோவாக்கு கவர்னர் வழியில் போயிடுங்கண்ணே. டெட்பாடி, முரட்டடிமை எடப்பாடி பீச் ஓரம் இருக்கும். என்னது பீச் ஓரம் இருக்கும் கவர்னர் மாளிகை. அந்த பீச்சில் அடிக்கிற அந்த அலை தண்ணி, அந்த தண்ணியினுடைய பனி துளிகள் மாதிரி அந்த தண்ணி வந்து அப்படியே விழும் பீச் மேல. வெளியே ஈஸி சேர் மாதிரி போட்டுன்னு ஒரு பர்மடாஸ் போட்டுன்னு ஷார்ட்ஸ் போட்டு இப்படி படுத்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்க. நல்லா ஜாலியா மசாஜ் பண்ணுவாங்க. அந்த சன் பாத் எடுப்பாங்க. யார் சன் பாத் எடுப்பாங்க? நம்ம சொல்லக்கூடாது, பெரிய மனுஷன் இருந்தாலும். லக்காடித்தனமா தான் பேசுறேன், இருந்தாலும் பெரிய மனுஷன் ஏத்துக்கிறேன். அந்த சன் பாத் பார்த்தன வாழ்க்கையை உல்லாசமா வாழுங்க எடப்பாடி. வாழ்க்கை உல்லாசமா வாழுங்க. பார்த்து பேசணும். சிறை வச்சுட்டாங்கன்றது, இங்க வந்து அண்ணன் துரைமுருகனை ஒதுக்கிட்டாங்க மரியாதை இல்லைன்றது, அங்க போய் அண்ணன் துரைமுருகனுக்கு ஓட்டு போடாதீங்க ராமுக்கு போடுங்கன்னு சொல்றது, இந்த வார்த்தை எல்லாம் பேசுறது கட்சிக்காரனே ஓட்டு கேட்கல, வேணான்னு சொல்ல. ஆனா வார்த்தை விடுறது இந்த உள்நாட்டு குழப்பத்தைய நீ ஏன் பெட்ரூம் வெட்டி பாக்குற?
என் பெட்ரூம் நீ ஏன் எட்டி பாக்குற? அதனால இருந்தாலும் உனக்கு இன்னொரு நாள சொல்றேன் எடப்பாடிக்கு, தொண்டை ரொம்ப கட்டி போய் எடப்பாடிக்கு. உன்ன மாதிரி தொண்டை இல்ல. அதனால உங்க தொண்டை கணீர் கணீர்னு இருக்கிறதுக்கு, த்ரோட் இன்ஃபெக்ஷன் வராம இருக்கிறது நான் சொல்ற வைத்தியங்களை சொல்றேன். நான் ஒரு டாக்டர் மாதிரி எடப்பாடி நல்லா ஐஸ் கட்டி மாதிரி தண்ணி தினம் ஒரு 10 லிட்டர் குடி. பேசுறதுக்கு முன்னால நல்ல ஐஸ் கட்டி மாதிரி தண்ணி குடி. நல்ல லெஹர் சோடா நல்ல ஐஸ் கட்டி மாதிரி நல்ல சில்லுன்னு குடி. நல்ல சில்லுன்னு தர்பூஸ் பழம் சாப்பிடு. நல்ல சில்லுன்னு எலுமிச்சை பழம் ஜூஸ் சாப்பிடு. நல்ல சில்லுன்னு ஐஸ்கிரீமா சாப்பிடு. நல்ல சில்லுன்னு இளநீர் குடி. குளிர்ச்சியான பொருட்களா குடி. தொண்டை நல்லா இருக்கும். அருமையா பேசலாம். எடப்பாடி பார்த்து பேசுங்க. 2வது முறை தமிழகத்தின் முதலமைச்சராக அன்பு தலைவர் தளபதி தான் முதலமைச்சர் நாற்காலியில் மக்கள் அமர வைக்க போகிறார். 200 தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி தான் வெற்றி பெறும். எனவே தமிழக வாக்காளர் பெருங்குடி மக்களே, குடியாத்தம் குமரன் உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். வாக்களிப்பீர். உதயசூரியன் சின்னத்தில், கை சின்னத்தில், முரசு சின்னத்தில், பானை சின்னத்தில், சுத்தியல் அறிவாள் சின்னத்தில், கதிரறிவாள் சின்னத்தில், ஏணி சின்னத்தில் வாக்களிங்கள். தலைவர் தளபதி 2வது முறை முதலமைச்சராக்கும். நமது சின்னம் உதயசூரி. நன்றி, வணக்கம். குடியாத்த குமரன். நான் இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா, அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.